ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியும் என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே வந்துட்டு மண்டை வெடிச்சிரும் போல் இருக்குது. ரொம்ப சம்மர் டைம்னால ஹீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வந்து சிக்கன் எடுத்தால் நல்ல ஹீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் எடுக்கலை. ஃபிஷ்ஷு வந்து இப்போ ரீசெண்டாக என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவரை பார்க்க வச்சுட்டு நாங்கள் எப்படி சாப்பிட்றேன், அதனால் வந்துட்டு ஃபிஷ்ஷும் எடுக்கலை. ஸோ சாம்பார்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாம்பார் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி சாம்பார் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் தேவையான வெஜிடபிள்ஸ் வந்துட்டு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கேரட்டு, அப்புறம் வந்து வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். சும்மா கொஞ்சம் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். புளி வந்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். உப்பு, பருப்பு வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். பருப்பு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பாலே நல்லா திக்காக வந்துட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் வெங்காயம். அவ்வளோதான். எப்படி பண்ணுறதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு ஸ்டவ்வில் பேன் வச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு கோகோனட் ஆயில் வந்துட்டு ஊற்றிருக்கேன். நான் கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் பால் அப்படின்னாலே வந்து கோகோனட் ஆயில் வந்துட்டு ஊற்றி பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கோகோனட் ஆயில் நான் வந்து ஊற்றிருக்கேன். நான் எண்ணெய் சூடானதும் கடுகும் வெந்தயமும் வந்து போட்டிருக்கேன். அது நல்லா வந்துட்டு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்துட்டு வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் கறி லீவ்ஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். நான் வந்துட்டு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் தேவையான பொருள்லாம் எடுத்திருக்கேன். நான் மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு, முருங்காய், பாதி முருங்காய், வெண்டைக்காய் வந்துட்டு ஒரு 4-5 வெண்டைக்காய் தான் இருக்கும், முள்ளங்கி வந்துட்டு ஒரு முள்ளங்கி, சின்ன முள்ளங்கி, கேரட் வந்துட்டு ஒரு அரை கேரட் எடுத்திருக்கேன். நான் தக்காளி வந்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்திருக்கேன். தேங்காய் வந்துட்டு அரை முறி தேங்காயில் வந்துட்டு ஒரு 1/4 வாசி தான் எடுத்திருப்பேன் நான். ஸோ குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வந்துட்டு ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். ஏன்னா தக்காளி வந்து பேஸ்ட் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு அது நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றும் போது கூட நம்ம தக்காளியை வந்துட்டு ஊற்றிக்கலாம் நம்ம, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்துட்டு ஒரு வதக்கிடலாம். வதக்கி முடிச்சுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். இப்போ வந்து தேவையான மசாலா பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத அதை ஆட் பண்ணிவிட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஆயில் எடுத்த இடத்துல ஆயிலை வச்சிடுறேன். இதில் வந்து குழம்பு பவுடர் வந்து வீட்டிலே ரெடி பண்ணது, அது வந்து 1 டேபிள் ஸ்பூனும், மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூனும், உப்பு வந்துட்டு ஒரு டீஸ்பூனும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால குழம்பு பவுடர் வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதே தேங்காய் ஆட் பண்ணலை அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் தான் எப்போவுமே வந்துட்டு, நாங்கள் 3 பேருக்கும் வந்துட்டு சாம்பார் பண்ணுவோம்ல, அப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் தான் நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் வந்துட்டு காரம் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள் இருக்குல்ல, ஆல்ரெடி நான் சாம்பார் பவுடரில் பெருங்காயத்தூள் நிறையவே போட்டிருக்கேன். ஸோ இருந்தாலும் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தக்காளி பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு கொஞ்சம் வேக விடலாம். சும்மா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன். 5 மினிட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதெல்லாம் மசாலா எல்லாம் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி வேகட்டும். தண்ணி வந்து சும்மா கொஞ்சமாக இதில் அது அலசி கால்வாசி தான் அலசி இதில் வந்துட்டு ஊற்றிடுறேன். இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தா என் பொண்ணு, ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது தான் வேன்னு கத்திக்கிட்டே இருக்கா. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தாங்க. சரி, ஓகே.
அவ்வளோதான், இவ்வளோ தான் தண்ணி ஊற்றிருக்கேன், வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. சரியா? அவ்வளோதான். இதை வந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு வேக விடலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அலாரத்தை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, புளி தண்ணி இருக்குல்ல, அதை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி, ஒரு செம்பு தண்ணி வச்சுருக்கேன், சின்ன செம்பு. இதுக்கு நான் ஒரு அரை செம்பு தண்ணி ஊற்றிடுறேன். இல்லை, ஒரு செம்பே ஊற்றிடுறேன். ஏன்னா பருப்பு கொஞ்சம் திக்காக இருக்குது. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு தண்ணியாக இருந்தால் தான் சாம்பார் பிடிக்கும், எனக்கு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். சரி, ஓகே, தண்ணியாகவே வச்சிடலாம். இப்போ இந்த புளி தண்ணி கொதிக்கட்டும். சரியா? நல்ல புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம பார்த்து பார்த்து வந்துட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி சமையல் பண்ணால் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு என்ன குழம்பாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா ஏனதானோன்னு வச்சோம் அப்படின்னா அது வந்து டேஸ்ட் வராது. நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு தண்ணியில் வந்துட்டு நம்ம சொல்லுவாங்கள்ல, அது என்னது, பச்சை புளி ரசம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கூட நம்ம பார்த்து பார்த்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா, நல்ல ஒரு மனசார செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வரணும். வந்துச்சுன்னா தான் நம்ம வந்துட்டு பருப்பு ஊற்றும்போது, ஏன்னா பருப்பு ஊற்றும்போது கொதிச்சிருச்சு அப்படின்னா அது டேஸ்ட் வந்துட்டு மாறிடும். ஸோ தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். ஒரு 3 நிமிஷமாவது ஆகட்டும். ஒரு கொதினா எப்போவே வந்துடுச்சு. ஒரு 3 நிமிஷமாவது ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து உப்பு வந்து பத்தலை எனக்கு. ஸோ நான் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் வந்து உப்பு வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக நீங்களும் வந்துட்டு உப்பு மட்டும் எப்போவுமே டேஸ்ட் பார்த்துட்டு ஃபஸ்ட்டே அதிகமாக போட்டுறாதீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நான் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இது ஒரு 3 நிமிஷம் ஆகட்டும், 3 to 5 மினிட்ஸ் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம பருப்பை ஊற்றிட்டு ஒரு கிளறி இறக்கிடலாம். 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த சைடில் எல்லாம் தெரியுதா உங்களுக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதா? இந்த டைமில் நம்ம பருப்பை ஆட் பண்ணிடலாம். பருப்பு வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து பருப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றிடாதீங்க, டேஸ்ட்டு கண்டிப்பாக மாறிடும். அவ்வளோதான். நம்ம பருப்பு திக்காக இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. சாம்பார் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பருப்பை மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தக்காளி பேஸ்ட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சோம். அதுக்கப்புறம் வந்துட்டு புளி தண்ணி ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 to 5 மினிட்ஸ், நான் 4 மினிட்ஸே எனக்கு போதும், எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்துட்டு 4 மினிட்ஸ் மட்டும் தான் வச்சேன். இப்போ வந்துட்டு பருப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ண வேண்டியதான். கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. கொத்தமல்லி இல்லை, காலியாகிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் மட்டும் லைட்டாக மேலே வந்துட்டு ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட் எல்லாம் மாறிடும். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாம்பார். இப்போ நான் லைட்டாக வந்துட்டு தேங்காய் எண்ணெய் மட்டும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். தேங்காய் எண்ணெய் மட்டும் லைட்டாக நான் வந்துட்டு மேலே வந்துட்டு நான் வந்து சும்மா ஒரு அரை டீஸ்பூன் தான் ஊற்றிருப்பேன். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் ஆறும்போது கரெக்டாக வரும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் வந்துட்டு இப்படி தண்ணியாக வச்சாதான் பிடிக்கும்.
ஹஸ்பண்ட்க்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்துட்டு கூடவோ குறைக்கவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. டோட்டலாக 15 மினிட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.